குரு ஜோதிடம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவு சிம்ம லக்ன அன்பர்களுக்கு மார்ச் மாத பதிவாக தரப்படுகிறது. இப்ப சிம்ம லக்னத்திற்கு கிரக நிலைகள் எப்படியெல்லாம் சாதகமா இருக்குங்கிறதையும் வச்சு, 7ஆம் இடத்துல சனி இருக்காரு, 8ஆம் இடத்துல ராகு இருக்காரு. இந்த ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறவரு எப்பவுமே அந்த ராகு 8ல் இருக்கிற வரைக்குமே நமக்கு துன்பம் கொடுப்பாரா அப்படின்னு எல்லாம் பல கேள்விகள் நம்மளுக்கு இருக்கும். ஆனால் ஒரே கிரகம் ஒரே பலன்களை செஞ்சு கொண்டே இருக்காது. எல்லா கிரகங்களும் எல்லா 12 பாவங்களிலே தொடர்பு படுத்தித்தான் நமக்கு அன்றாட நிகழ்வுகள் நடக்கின்றன. அந்த வகையில மாத பலனாக பார்க்கும் பொழுது இந்த சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லா நடக்கக்கூடிய மாதமாக இது உங்களுக்கு அமையும். நம்முடைய லக்னாதிபதி சூரியன் மாசி மாதத்திலும், மாசி மாதம் அதாவது மார்ச்ல 15 நாள் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்திலையும் பின்னால 15 நாள்கள்லையும் மீன ராசியில 8ஆம் இடத்துக்கு போனாலும் கூட இந்த நட்சத்திர பாதைகளை தான் கணக்கிட்டு நம்ம சொல்றோம். ஒரு கிரகமும் தான் நின்ற நட்சத்திரத்தின் ஆற்றலை தருகிறது. அதுதான் கான்செப்ட். இது பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டம். இப்ப நமக்கு கண்டக சனி அப்படின்னா 7ஆம் இடத்துல சிம்ம லக்னக்காரர்கள் பல கோடி பேர்களுக்கும் அந்த 7ஆம் இடத்தை மட்டுமே பாதிக்கிற மாதிரியும் 7ஆம் இட தாக்கத்தையுமே உண்டு பண்ற மாதிரியுமே எல்லாருக்குமே பலன் நடக்காது. அப்ப என்ன இதுல காரணம் அப்படின்னா, அவங்கவர்களுடைய ஜனனஜாதத்துக்கு தகுந்தவாறு யார் யாருக்கு என்ன கிரகம் என்ன பாவத்தை இயக்கக்கூடிய அதிகாரி என்பதை பார்த்து கொண்டு இந்த வகையிலையும் கோச்சாரத்திலையும் ஒவ்வொரு கிரகமும் ஒரு நட்சத்திரத்துல பயணிக்குது இல்லையா, அந்த நட்சத்திர பலன் நமக்கு தெரிஞ்சுக்கணும். வெறும் நாம இடத்தை மட்டும் பார்த்து 7ல் இருக்காரு 8ல் இருக்காருன்ட்டு பலன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நமக்கு இந்த மார்ச் மாதத்துல ஏன் சுப நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னு சொல்ல வர்றேன். அதாவது இப்ப நமக்கு நட்சத்திர ரீதியாக இந்த ஆற்றல்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஒரு லக்னத்திற்கு 3ஆம் இடம் 7ஆம் இடம் 11ஆம் இடம் இதெல்லாம் சொந்த பந்தம், சுப நிகழ்ச்சி, மகிழ்ச்சி, நண்பர்களோட, உறவினர்களோட, கணவன் மனைவி சார்ந்து, குழந்தைகள் சார்ந்து ஒரு சந்தோஷம், குதூகலம் இதையெல்லாம் அடையக்கூடிய பாவங்கள். அந்த பாவங்களுடைய தொடர்புகளை வைத்துத்தான் நம்ம பலன் சொல்றோம். அதனால இந்த சனியை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. சூரியன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஒரே வீட்டில் இருந்தாலும் அந்த நட்சத்திர மாறுதல்களில் மாறி போயிடும் பலன். ஒரு நட்சத்திரத்துல 2 கிரகம் எவ்வளவு நாட்கள் சேர்ந்து இருக்கிறதோ அப்பதான் அந்த சேர்க்கை பலனுக்காக நம்ம பார்க்கணும். அந்த வகையில உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய இன்வால்மெண்ட் எதுல எல்லாம் நாம முன்னேறணும் அப்படின்னு நினைச்சு நீங்க உங்க முயற்சியை போடுறீங்களோ அதுல எல்லாம் வெற்றி காண்பீர்கள். அதற்கு மகிழ்ச்சி கிடைக்கும். பணம் பலம் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும். பண சேமிப்புக்கு ப்ராப்ளம் இருக்காது. அதே போல இப்போ உங்களுக்கு இடமாற்றங்கள் அல்லது ஒரு இடம் விற்கணும், ஒரு ஃபீல்டை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சாதகமாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது ஒரு மாற்றத்தினால் முன்னேற்றம் அப்படின்ற ஒரு அமைப்புல இது செயல்படும். அந்த வகையில் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்மளுடைய 3ஆம் இடத்துல குருவனுடைய பார்வை விழுந்து கொண்டிருக்கிறது. பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அப்ப இந்த 3ஆம் இடம் என்பதுதான் நமக்கு மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தும். ஒரு நல்ல இந்த வேலையை விட்டு ஒரு நல்ல வேலை கிடைச்சா பரவாயில்ல, அதே மாதிரி நல்ல ஃபீல்டுக்கு மாறிட்டா பரவாயில்ல, டிபார்ட்மெண்ட் இன்டர்னல் சேஞ்சஸ் பண்ணிட்டா பரவாயில்ல, அல்லது ஒரு வீடு இந்த வீடு வேற வீடு மாறிட்டா பரவாயில்ல. இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதற்கு வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கிறது. மனசுல மகிழ்ச்சிகள் இருக்கும். இப்ப மனசுல எதிர்பார்ப்புகள் எல்லாம் நடக்க நடக்க அது மகிழ்ச்சிகளாக மாறும். சுபகாரியங்கள் அதுக்குண்டான நடவடிக்கைகளை எடுக்கும்போது உங்களுக்கு அது சாதகமாக அமைந்துட்டு இருக்கும். ஒரு திருமணத்துக்கு வரன் பார்க்கறது, குழந்தை பிறப்புக்கு நாள் பார்க்கறது, இதுக்கெல்லாம் சாதகமாக அமைக்கிறது. அதே போல தெய்வ பலம். இப்போ ஒரு ஆன்மீகத்தில் இருக்கீங்க, ஒரு சொந்த பந்தத்தில் கோயில்கள் சார்ந்த
ஒரு திருப்பணிகளில் ஈடுபடுறீங்க அல்லது குலதெய்வ கோயில் சம்பந்தப்பட்ட ஒரு இதுக்கெல்லாம் சாதகமான ஒரு மாதமாக இது அமைகிறது. பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துபத்துகள் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமையக்கூடியதும் இருக்கிறது. அதே நேரத்தில் நமக்கு தந்தை வர்க்கத்தினுடைய அனுகூலங்கள், தந்தைக்கும் ஆரோக்கியம், லாபங்கள் இதெல்லாம் பெருகக்கூடிய அமைப்பு. உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி இது படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்கும். வெளிநாடு தொடர்பு வேலைகள், வெளிநாடு படிப்பு போகிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு. மொத்தத்தில் இது நமக்கு எப்படின்னா, நம்ம எந்த ஃபீல்டில் இன்வால்வ் ஆகிறோமோ அந்த ஃபீல்டில் நல்லபடியாக சூழலை அமைச்சு கொடுத்தாலே நமக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். நம்ம இதில் போனால் எப்படி இருக்குமோ என்ன ஆகுமோன்னு நினச்சிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கிறத விட அந்த முயற்சியில் இறங்கிட்டாலே அதுங்க போக போக உங்களுக்கு ரூட்டு கிடைச்சி நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை காட்டுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதுபோக வீடு வாசல் யோகங்கள், வீடு மனை பூமி வாகனம், இப்போ ஒரு விவசாயம் பண்ணுறீங்க, அதில் ஏதாவது எக்ஸ்டென்ஷன் பண்ணுறீங்க, அதில் பயிர்கள் அதிகமாக கொஞ்சம் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, இதுக்கெல்லாமே சாதகமான ஒரு காலகட்டம், அற்புதமாக வேலை செய்யும். இயந்திரம் சம்மந்தப்பட்ட கருவிகள் ஒர்க் ஷாப் வச்சுருக்கவங்க, அதனுடைய அமைப்புகள் இருக்கவங்க, ப்ராசஸிங் பண்ணுறவங்க, ஓல்டு கன்வர்ஷன் பண்ணுறவங்க, உங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கும் மிகச்சிறப்பான ஒரு அமைப்பாக வேலை பார்க்கும். நமக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு உத்வேகம் பிறக்கும். உத்வேகம் அப்படின்னா ஒரு எதிர்காலத்தை பற்றிய ஒரு கனவு தோணிக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்காக முயற்சி எடுக்கும்போது இதுதான் நம்மளுடைய இலக்கு அப்படின்ற அந்த செயல் திட்டம் உங்களுக்கு கண்முன்ன தோணும். அந்த செயல் திட்டத்தை நீங்கள் எடுத்து செய்யும்போது அதில் மேலும் மேலும் உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதே போல் மனமகிழ்ச்சி, உறவினர்களுடைய சந்தோஷம், இதெல்லாமே சிறப்பாக இருக்குது. செய்யக்கூடிய வேலையில் திருப்திகரமாக போய்கிட்டு இருக்கும். வேலையில் ஒரு தொந்தரவும் இருக்காது. இப்போ ஏதாவது லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் லோன் கிடைக்கும். அதுக்குண்டான அமைப்புகளும் ஆதாயமாக தென்படுகின்றது. கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது இப்போ நம்ம பேசிக்காக பார்த்தோம்னா சூரியன் என்னதான் 8ல் போனாலும் கூட அவர் குரு நட்சத்திரத்தில் தான் பயணிக்கிறார். அதனால் குரு நட்சத்திரத்தில் பயணித்து மறுபடியும் சனி நட்சத்திரத்தில் பயணித்து, சனி நம்மளுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பெருசாக நமக்கு பாதிக்காது. கணவன் மனைவி உறவுல பாதிக்காது. ஹெல்த் இஷ்யூஸு கொஞ்சம் பார்த்துக்கணும். உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதைகளில் கவனமாக இருங்கள். மற்றபடி மனசை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தக்கூடிய மாதமாக அமைகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.